ஒரு பக்தர் எழுதும்போது சொல்றார், பலனை நினைக்காமல் கர்மாவை பண்ணுன்னு சொல்லக்கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கர்மயோகம் பகவான் கிட்ட உலகத்தில் இருக்கிற அத்தனை வஸ்துக்கள் மேல வச்சிருக்கிற அன்பை எல்லாம் திரட்டி பகவானே கத்தின்னு பூர்ண பிரேமையோட இருக்கும்படியாக நாரத மகர்ஷி சொன்ன பக்தி யோகம். பக்தி சூத்திரம் அவர் தானே எழுதினார். சரீரத்திலேயே பாம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை கட்டுப்பாடான வாழ்க்கை மூலமாக யோக பயிற்சி மூலமாக மேலேற்றி சதாசிவத்தோட கலக்கக்கூடிய பதஞ்சலி முனிவர் சொன்ன ராஜயோகம். இந்த பிரபஞ்சம் எல்லாம் வெறும் தோற்றம் மாத்திரமே, இந்த சரீரம் நிலையில்லை, வாழ்க்கையில எதுவுமே நிலையில்லை, எல்லாம் மாறக்கூடியது, மாறாத சாஸ்வதமான சத்தியம் பகவான் மட்டுமே, அதை சரீரத்தோட இருக்கும் போதே உணர்ந்துடணும்னு சொன்ன பகவத்பாதாளோட ஞான யோகம். இந்த நாலும் சேர்ந்ததுதான் ஞானானந்த சுவாமியோட பூர்ண யோகம்னு ஒரு பக்தர் சொல்றார்.